வணக்கம் நண்பா. சும்மா ஒரு நைட்டில் ஒரு சின்ன ட்ரிப்பு, நானும் இஸ்மாயிலும் ஜஸ்ட் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது துபாய்ன்னு சொல்லிட்டு. மணி 1 மணி ஆகுது, போய் பார்க்கலாமா வாங்க. 1 மணி இப்போது, ஒரு மிட் நைட்டு. நம்ம கார் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். துபாய் 1 மணிக்கு துபாய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், நம்ம கார் இங்கே நிற்கிது பார்க்கிங்கில். இப்போ தான் டியூட்டி முடிச்சு வந்தோம். ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் அடித்து பார்க்கலாம் துபாய் எப்படி இருக்குன்னு. வாங்க, நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, பார்க்கலாம் வாங்க. நம்ம பெட்ரோல் பங்க்குக்கு வந்திருக்கோம். இப்போது இங்கே வந்து பெட்ரோல் போட்டுட்டு இங்கேருந்து நம்ம வந்து கிளம்பலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கு நைட்டில் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பர்ஷா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது பர்ஷா, அல் பர்ஷா வந்து இப்படி தான் இருக்கும் நைட்டில் 1 மணிக்கு. உங்களுக்கு அதிகமாக வண்டிஸ் பார்க்க முடியாது. ஓகேவா, ஆனால் இப்போ நம்ம டவுன் டவுனோ இல்லை கொஞ்சம் போகும்போது பாருங்கள், நிறைய வண்டிங்க காட்டுறேன் நான். இந்த ரோடு கொஞ்சம் இருக்கும் 1 மணி அதுமா. ஆனாலும் இங்கே 1 மணிக்கெல்லாம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம ஊர்லலாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்திருப்போம். ஏன்னா ஃபைன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைன், அந்த மாதிரி ஃபைன் போடுவாங்க இங்கே. இதுதாங்க ஷேக் ஜாயத் ரோடுன்னு சொல்லுவாங்க. துபாயில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் ரோடு. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு உங்களுக்கு நிறைய வண்டிங்க போகும். ஷேக் ஜாயத் ரோடு 1 மணிக்கு பாருங்கள் எப்படி இருக்குது. ஓகேவா, இந்த ரோட்டில் வண்டி போகாத காலமே கிடையாது. கோவிட் டைமில் மட்டும் இந்த ரூட்டில் வண்டி போகல, ஏன்னா அப்போ ஊரடங்கு இருந்தது. மற்றபடி எல்லா டைமும் இங்கே வண்டி இருக்கும். இது வந்து வில்லா ஏரியா பார்த்தீங்களா. வில்லா எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வில்லா இருக்கிற வீடு ஏரியா. இது வந்து உம்சுக்கியும். நைட்டு 1 மணிக்கு எப்படி ஒரு குழந்தை கூட இருக்காது இந்த ஏரியாவில். ஏன்னா இந்த ஏரியா வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ நடமாட்டம் இருக்காது. பட் இங்கேருந்து நீங்கள் டவுன் டவுனு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய உங்களுக்கு பார்க்கலாம். பார்த்தீங்களா, இது வந்து புர்ஜுல் அரபு இப்போ ரினோவேஷனில் இருக்குது. ஃபஸ்ட் டைமாக இந்த 11 வருஷத்தில் பார்த்தேன் நான். இதுதான் மூடி கிடக்குறாங்க புர்ஜுல் அரபு. இப்போது அல்கூஸ்க்கு போகிறோம். அல்கூஸில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பனில் இருக்குது. நிறைய ரெஸ்டாரண்ட் ஓப்பனில் இருக்குது. இது ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பனில் இருக்குது. ஜஸ்ட்டு போய் பார்க்கலாம் அல்கூஸில் எப்படி இருக்குது ஃபுட்டுன்னு. 1 மணிக்கு 2 மணி ஆயிடுச்சுங்க. அல்கூஸில் வந்திருக்கோம் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு துபாயில். பார்க்கலாம், 2 மணி வந்துருச்சு அல்கூஸில். 2 மணிக்கு அல்கூஸில் வந்திருக்கோம். பார்த்தீங்களா, அல்கூஸ்ன்றது வந்து ஒரு லேபர் ஏரியா. ஆக்சுவலாக வந்து லேபருங்க நிறைய இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. கேம்ப் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து 2 மணிக்கு எப்படி இருக்குது பாருங்கள். வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. பூனை பார்த்தீங்களா, பூனைக்குட்டி எல்லாம் இங்கே வந்து அதோட டின்னரை முடிச்சுருக்கு. பூனைக்குட்டி நிற்கிது. இந்த ஃபுட்டு வந்தோடனே நம்ம உடனே சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா வீடியோலாம் எடுக்க டைம் இல்லை. இது சிக்கன் பெப்பரா, இந்த தோசை இருந்தது, பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருந்தது. சாப்பிட்லாம் வாங்க. டைம் 3 மணி ஆகுது. நம்ம வந்து அல்கூஸ்ன்ற ஒரு இடத்துல இருக்கோம். இது வந்து ஒரு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேபர் ஏரியா, கேம்ப் ஏரியான்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த லேபரிஸ் வந்து இங்கே தான் அவங்க அக்காமடேஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீப்பாக இருக்கும் ரெண்ட்டு. அதே மாதிரி ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவும் குறைஞ்ச ரேட்டாக இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் வந்து கேம்ப் லேபர்ஸ்களுக்கு வந்து கேம்ப் மாதிரி. இது எல்லாமே கேம்ப் பில்டிங்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ 3 மணி ஆகுது, அதனால் உங்களுக்கு இங்கே யாரும் இல்லை. டேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கூட்டம் இருக்கும். இது நம்ம கார் இங்கே நிற்கிது. இந்த கார் எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஆயிடுச்சு மணி 3. சாப்பிட்டாச்சு, இப்போ கிளம்ப வேண்டியது தான் நண்பா. கடைசியாக நம்ம வந்திருக்குது பீச்சுக்கு வந்திருக்கோம். 3:30 டைம். இப்போது பீச்சுக்கு வந்ததுனால சும்மா 3:30 மணிக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாக ஆனால் ஓடிட்டுருக்காங்க 3 மணிக்கு. இது வந்து 3 மணி ஆகுது விடிய காலையில். இந்த மாதிரி டைமில் வந்து இவ்வளோ கம்மியாக கூட்டம் இருக்குது பிகாஸ் ஆஃப் சம்மர்னால இருக்கலாம். மேபி வின்டரில் இன்னும் நல்ல கூட்டம் இருக்கும். இங்கே நைட்லேயும் வருவாங்க. இங்கே நிறைய டூரிஸ்ட் இருப்பாங்க. கடலை போய் பார்க்கலாம். இங்கே தான் கடல் இருக்குது. இன்னும் குளிச்சுட்டு இருப்பாங்க ஃபுல்லாக. இந்த நைட்டு ஃபுல்லாக குளிப்பாங்க இங்கே. இது ஒரு ஓப்பன் பீச்சு யூஏஇயில், துபாயில், ஸ்பெஷலாக துபாயில். பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு 2 பெண்கள் தனியாக வந்து நம்ம ஊர்லேயோ வந்து உட்காந்து பேச முடியாது. ஆனால் இந்த நாட்டில் எந்த ஒரு பீச்சில் பெண்கள் வந்து குளிக்கிறதுக்கும் சரி, இந்த மாதிரி பப்ளிக் பார்க்கில் நைட்டு ஃபுல்லாக இருந்தாலும் ரொம்ப சேஃப்டியான இடம். இது மாதிரி நம்ம நாடும் விரும்புகிறோம். ஆனால் நம்ம நாட்டில் வந்து தண்டனைகள் குறைவுனால இந்த மாதிரி இருக்க முடியாது. ஓகேவா, இங்கே ஊரில் தண்டனைகள் அதிகம்.
ஒரு சின்ன தப்புக்கும் பெரிய தண்டனைகள். அதனால தான் இங்கே வந்து நிறைய மக்கள், அதாவது லேடிஸும் சரி க்ரைம்ஸும் சரி ரொம்ப குறைவாக இருக்குது. எனிஹவ் இது வந்து நம்ம நாடு கிடையாது, பட் ஸ்டில் இங்கே இருக்கிற ஒரு பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். அருமையான அலைகள் சத்தம். எங்கே இருந்தாலும் எத்தனை மணி ஆனாலும் பீச்சு தான். மணி இப்போ 3 மணி விடிய காலையில். அருமையான இந்த சத்தம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள். பீச்சு தான் இன்னும் இருக்கும், இன்னும் பீச் இருந்து கிளம்பல, மணி 5 ஆகிடுச்சு. இங்கே வாஷ்ரூம்லாம் இருக்குது பீச்சில். வாஷ்ரூம் வந்துட்டோம், அப்புறம் கிளம்ப போகிறோம் இப்போது பீச்சிலேருந்து. ஒரே ஒரு விஷயம் நான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டோமா, இந்த பீச்சில் வந்து படுத்தலாம் தூங்க முடியாது. இங்கே வந்து படுத்து தூங்கினா போலீஸ் வந்து உங்களை வந்து ஃபைன் போட்டுருவாங்க, எல்லாம் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. இந்த பீச்சில் நீங்கள் படுக்கலாம், ஆனால் தூங்க முடியாது. உங்கள் என்ன சொல்கிறதுனா, இது வந்து ஒரு பப்ளிக் பார்க் பீச் தான், பட் இங்கே வந்து படுத்து தூங்க அமைதியாக இருக்குது. எவ்வளோ அழகான பீச் இது. இந்த விஷயத்த நான் இந்த டைமில் சொல்லிக்கிறேன்னு ஆசைப்பட்றேன். நிறைய அப்பாக்கள் தன்னோட குடும்பத்தை விட்டு குழந்தைய விட்டு பிரிஞ்சு வந்து இந்த நாட்டில் வந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அவங்களுக்கான பணம் தான் அனுப்புகிறாங்க. ஆனால் ஒரு நிமிஷமும் அவங்க வந்து அவங்க பசங்களை நினச்சி அவங்க மனைவி கழிச்சு வருத்தப்பட்டு தான் இங்கே இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. எல்லாருமே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் தன்னோட மனைவியோ தன்னுடைய மக்களோ ரொம்பவும் இம்பார்ட்டண்டான ஒருத்தவங்க. பட் இந்த ஊரில் இருக்கிற லக்ஸரினஸும் இல்லை இந்த ஊரில் இருக்கிற அந்த எல்லா விஷயங்களும் வந்து அவங்களுக்கு பெரிய ஹாப்பினஸ் கிடையாது. அவங்களோட பெரிய ஹாப்பினஸ் என்ன தெரியுமா, நீங்கள் தான். அவங்க குடும்பம் தான் பெரிய ஹாப்பினஸ். ஓகேவா? நான் வந்து இந்த துபாய் இன்றைக்கி காட்டுறேன், நீங்கள் பார்க்குறீங்கன்றது வந்து இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டை காட்டுறது, இங்கே இருக்கிற ரூல்ஸ்ன்னு காட்டுறது, இந்த துபாய் நகரம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறது. ஆனால் உண்மையான அன்பும் இதுவும் வந்து பாசமும் இருக்கிற ஒரு ஆண் இங்கே வந்து வேலை செய்கிறான்றது அவங்க உங்கள் குடும்பத்துக்காக உங்களுக்காக மட்டும்தான். அதனால் அவங்களோட வழிகளையும் நீங்கள் புரிஞ்சுங்க.